ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் இல்லாமல் அகாடமி சாண்டகோ ப்ரொஃபஸர் மானுவோட எபிசோட் 10 தமிழ் செஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோட் 10 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு எங்கடா பார்த்துட்டு விக்டர்ன்றமா சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை வந்து இவன் டாச் பண்ணியிருப்பான், இல்லைனா விக்டர் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு இந்த ஆள் வந்து திட்ட ஆரம்பிப்பான். இவனுமே ஒரு நைட் ஆர்டர் தான், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். இவனோட பேர் வந்து வெரோமாமா. ஸோ இவன் வந்துட்டு நிற்கும் போது இந்த விக்டர் வந்துட்டு நான் வந்து காப்பாற்றிட்டேன் நன்றின்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு நீ பண்ணுற வேலைக்கெலாம் நான் வந்து உன்னை காப்பாற்றுமான்றமா சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் நல்லா ஸ்கில்டாக ஒரு ஆள் மாதிரி தான் தெரியலாம், அதுவும் இல்லாமல் இவனுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, நான் 2 பேர் எது என்ன பண்ண போகிறேன்றமா சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆள் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்து எப்படி என்னோட அட்டாக்கை டாச் பண்ண, ஃபிசிக்கல் அட்டாக்ஸை நெகேட் பண்ண முடியுமான்றமா சொல்லிட்டு இந்த ஆள் வந்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நீ வந்து ஸ்பேஸ் மேஜிக்கை யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட அட்டாக் வந்து கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஹீரோவை வந்து ஷாக் ஆயிடுவான். இவன் எப்படி ஒரு வாட்டி பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் வந்து பயங்கர வில்லத்தனமாக வந்து சிரிச்சுட்டே எப்படா பண்ண சொல்கிறா எனக்கு சொல்லித்தான்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். திடீர்னு இந்த வெரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ஒரு அட்டாக் வந்து பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அதை டாச் பண்ணிடுவான். ஜஸ்ட் மிஸ்ஸில் டாச் பண்ணியிருப்பான். அதை டாச் பண்ணலன்னா நம்ம ஹீரோட தலை தனியாக வந்திருக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சுன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் பேசணுன்னா உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டான்ற சொல்லிட்டு அந்த வெறும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சந்தோஷப்படாத, இந்த பையனை வந்து நம்ம இந்த இடத்துல முடிச்சாகணுன்ற மாதிரி சொல்லிட்டு வெறும் வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ இந்த ஆளை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஆளை கொள்றதுக்கு பதிலாக அவனை வந்து உயிரோட பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் இவனை பார்த்தா ஒரு ரேர் ஸ்பெசிமன் மாதிரி இருக்குது, ஸோ அவனே வந்து மாட்டிகிட்டு இருக்கான், நம்ம வந்து இந்த ஸ்பெசிமனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமா சொல்லிட்டு வில்லத்தனமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் எல்லா ட்ரிக்குமே யூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பான். இருந்தாலுமே அந்த வெரோமோட அட்டாக்லாம் நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பட ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு க்ளோஸில் போகிறதுக்கு டைம்லாம் வந்து இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஜெயிக்கிற வாய்ப்பு கம்மி தான், நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு தப்பிச்சு போயிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு என்னென்ன எபிலிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 8th சஃபைரா ஹார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக இருக்குது. லிட்டராக அந்த ஃபேக்ட்ரியை பாதியாக வெடித்து சதறிடுது. அப்போ இந்த வெரோம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் வந்து டாச் பண்ணேன், நான் கொஞ்ச நேரம் வந்து இந்த அட்டாக்கை டாச் பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சிருந்தனால ஒரு நேரத்துக்கு நம்ம 2 பேரோட கதையும் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறான். அப்போ இந்த சயின்டிஸ்ட் இல்லையா இவன் வந்துட்டு அது ப்ராப்ளம் இல்லைடா, இவன் ப்ராப்ளமே என் ஸ்பேஸில் இருக்க எல்லா விஷயமே வந்து காணாமல் போயிடுச்சுடான்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா அவனோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிருப்பான். அதாவது நம்ம ஹீரோ வந்ததுக்கான வேலையே இதுதான், இதை தூக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அந்த டேட்டாவை நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அப்போ இந்த ஆள் வந்துட்டு இவன் எப்படா எடுத்தான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஆள் பார்க்க வெறுமே வந்துட்டு இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி அதுக்குள்ளே வந்து எடுத்தான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீன் சேஞ்ச் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இந்த இடத்துல அவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளி தான் நல்லா இருந்திருக்கும், பட் இது வந்து ரொம்ப க்ரீடியாக இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய அட்டாக் யூஸ் பண்ணி நான் எப்படியோ வந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு வந்து தெரிய வருது அந்த கன் பவுடர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு இல்லையா, அதாவது நம்ம ஹீரோ கூட அந்த ஆக்ஷன் ஹவுஸில் இருக்கும் போது ஒருத்தன் திடீர்னு ஓடி வந்து ஜாக்கெட்டை திறந்து இருந்தால் பாடுறான்ற மாதிரி சொல்லிட்டு பாம்பை காமிச்சிருப்பான். நம்ம ஹீரோமே வந்து பார்த்து பயந்துருப்பான். அதுக்கப்புறமா அந்த ஹியூமனை வந்து வேர் உல்ஃபாக மாத்திரமா சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கு பின்னாடி பிளாக் டான் தான் வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி டெலிகா கிங்டமில் நடந்த அந்த ஆட்டோமேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இவங்க தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி அடுத்த நாள் வந்து சான் அகாடமியில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஆட்டோமேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடியும் இந்த நாய்ங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகுறான், ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ், உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைனா நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போட்டுமான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே நான் உங்ககிட்டே வந்து விட்டுறேன், நான் தான் வந்துட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்களான்ற மாதிரி சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி அவனுக்கு ஒரு டீச்சராகவும் அந்த இடத்துல வந்து இருந்திருப்பான். அப்போ அவனுமே வந்துட்டு நான் அவங்கள டீச்சர்னு சொல்லி கூப்பிட்டுமான்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா டீச்சர்
உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்து வந்திருக்கு. இந்த கிங்டமோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமியான அந்த ஆர்டோ யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வந்திருக்கு. இது சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் போகிறீங்க தானேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆர்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர்டேன்ற ஒரு பையனை பற்றி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து முடிஞ்சு நம்ம ஹீரோ ப்ரெசென்ட்டுக்கு வந்து வரான். அதாவது நம்மளோட ஜேம்ஸ் மோரியார்ட்டி எப்படி உருவானான்றது தான் அந்த கதை. இது வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ நம்மளோட ஹீரோ வந்து நிற்கும் போது ப்ரொஃபஸர் லூட்கர் அவங்கள பார்க்கறதுக்காக சான்சலர் வந்து கூப்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட வில்ஃபோர்டு வந்து கூப்பிட்றாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சான்சலரா, சரி ஓகே நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நம்ம சான்சலர்கிட்ட நம்ம ஹீரோ போனோடனே நீங்கள் வந்து என்ன இந்த அகாடமியோட பிளானிங்கோட ஹெட் பொசிஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்க, ஆமாம் அந்த பொசிஷன் வந்து ரொம்ப நாளாக வேக்கண்ட்டாக வந்து இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு அத்தாரிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டேன். நீங்கள் வந்து எதுக்கு எனக்கு இதை ஆஃபர் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, நீங்கள் ஆல்ரெடி சாலனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு நான் ரிவார்ட் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் சோஃபார் எவ்வளோ எபிலிட்டிஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் தான் நான் வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இவங்க ஆக்சுவலாக என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல, அதுவும் இல்லாமல் இவங்க என்னை கம்ப்ளீட்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணல, பட் இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, மேபி இவங்க வந்து என் பக்கத்தில் இருந்து என்னை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, இப்போதைக்கு இதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்ல, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த பொசிஷனில் இருந்தேன்னா சாரனில் நடக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு சீக்கிரமாக வந்து தெரிய ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த ஆஃபருக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ், பட் இந்த பொசிஷனை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மட்டும் இதுக்கு பத்தாது இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நம்மளோட சான்சலர் வந்து உண்மையாக சொல்ல போனால் கரெக்டு தான், என்னால் வந்து உங்களை ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், பட் நீங்கள் தான் வந்து நீங்கள் அதுக்கு குவாலிஃபையான ஒரு ஆள் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான டைம் வந்து நான் கொடுக்குறேன், மேபி 6 months வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வாரமே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போது கரண்ட்லி நான் வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து நான் சீக்கிரமாக முடிச்சு அதை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கேருந்து போயிட்டுருப்பான். அப்போ ரெனே வந்து நம்ம ஹீரோட்ட வந்து வந்திருப்பா. அப்போ ரெனே வந்து நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு வந்து இந்த ஃபார்ம்லாம் சுத்தமாக புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்ம்லான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். அப்போ நம்ம ஹீரோவை பயங்கரமாக வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாள். ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்பா. பார்த்துட்டு நான் எப்போல்லாம் ப்ரொஃபஸர் லூட்கரை கிட்ட நின்று பார்க்குறோம் அப்போது அவர் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக எனக்கு வந்து தெரிகிறாரு, லைக் ஒரு பாசிங் மெமரி மாதிரி. ஹீத்க்ளிஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்து பையனா வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவோட மூஞ்சை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துடணும், பேய் அறிந்த மாதிரி ஆகிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பேர் ஹீத்க்ளிஃப் இல்லையா, அதை வந்து ரெனே திடீர்னு வந்து சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, ரெனே இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே, ஐயா நான் வந்து மன்னிச்சிடுங்க, எனக்கு என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மாதிரி நான் ஒழுங்காக தூங்காதனால நான் ஏதோ வளரிட்டு இருக்கேன், நான் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்லீப் ரொம்பவுமே தேவை, ஸோ நீ வந்து அவனை ரொம்ப புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான். அப்போ வந்துட்டு ஓகே எனக்கு புரிஞ்சுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்கு எப்படி இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு, இவளோட மெமரி வந்து ஒழுங்காக சீல் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேய் அரைஞ்ச மாதிரி வந்து யோசிச்சுட்டு போவான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி அங்கே நோட்டீஸ் போர்டை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக்கல் ஸ்டடிக்காக ஒரு சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ப்ரொஃபஸர் லூட்கர் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம ஹீரோவோட ஸ்டடிக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேடிட்டு இருப்பான். இப்போ அப்படியே நம்மளோட சான்சலரே வந்து காட்டுறாங்க. நம்மளோட சான்சலர் வந்து அந்த ரிசர்ச்சை பற்றி படிப்பாங்க, அதாவது நம்ம ஹீரோவோட ரிசர்ச் பற்றி. அதில் வந்து அவன் ஆர்டிஃபிஷியலாக நம்மளோட மேஜிக் இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டடி வந்து பண்ணிகிட்டு இருப்பான். இது வந்து அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டானா கண்டிப்பாக இவனை யாராலையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்றமா சொல்லிட்டு சான்சலர் வந்து யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சை இவன் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணான், ஆக்சுவலாக யார் தான் இவன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். ரெனே வந்து இந்த மாதிரி என்னோட பேரை சொல்லுவான்னு சொல்லிட்டு யார் தான் வந்து யோசிச்சிருப்பா. அதுவும் இல்லாமல் அவளோட ரியாக்ஷன் வச்சு பார்த்தா அவளுக்கு அவளோட மெமரியை கம்ப்ளீட்டாக அவள் ரீகால் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ரெனே வந்து அவளோட ஃபுல் மெமரிஸை ரிமூவர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நின்றுட்டுருக்க சென்னைடா வந்துட்டு ப்ரொஃபஸர் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மொத்த நோட்டீஸும் வந்து ஓட்டிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியா ரொம்பவே நன்றி நல்ல வேலை வந்து பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல அப்போ நம்மளோட சென்னைடா வந்துட்டு ப்ரொஃபஸர் ஆல்ரெடி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் லேட்டாக தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சென்னைடா வந்து நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து எதனா பிரச்சனை வரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து நம்ம ஹீரோவை சாப்பிட அமுச்சு விட்ருவா. நம்ம ஹீரோ இப்போ மற்ற ப்ரொஃபஸர்ஸோட எப்பயும் போல் வழக்கமாக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பான். அப்போ நம்மளோட செலினா வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே எதனா பிரச்சனையான்ற மாதிரி சொல்லி கேட்க இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் இருக்க இல்லையா அந்த ப்ரொஃபஸரோட பேர் ப்ரீனோ. இவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோலம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா, அதாவது ஃபைட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த கோலம் வந்து இவருது தான். இவருக்கே தெரியாமல் ஷர்டை ஆட்டி போட்டு வந்திருப்பா. அந்த கோலம் இல்லாதனால இவர் ஒரு மாதிரி ரொம்பவுமே சோகத்தில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு ப்ரொஃபஸர் வந்துட்டு ப்ரொஃபஸர் லூட்கர் நீங்கள் வந்து புதுசாக ஒரு கிளினிக்கல் ரிசர்ச்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்க செலினா வந்து ஆமாம் நானுமே வந்து பார்த்தேன், அது வந்து ஏதோ மேஜிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு ப்ரீனோ வந்துட்டு ஓ நீங்கள் இந்த மாதிரி அமேசிங்கான விஷயங்கள்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்களான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இப்போ தான் வந்து நான் நோட்டீஸ் போட்டேன், ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மோஸ்ட்டாக அந்தளவுக்கு யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்ல அதுக்கு செலினா வந்துட்டு நீங்கள் ரொம்பலாம் வந்து கவலைப்படாதீங்க, உங்களோட ரிசர்ச் இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க சொல்லி நம்மளோட செலினா வந்து சொல்ல அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்குன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ 3 நாட்கள் கழிச்சு கிளினிக்கல் ட்ரையலோட லாஸ்ட் டே வந்து காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மொத்தம் 6 பேர் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறான். 6 பேர் யாருன்னு பார்த்தீங்களா, நம்மளோட ஐடனு, அப்புறம் ஃப்ளோரா, அதுக்கப்புறம் ஜூலியா, சன்வே, நம்மளோட ரெனே, அதுக்கப்புறமா ப்ராய்டன். ஸோ மொத்த பேர் வந்து இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணிடுங்க, ஸோ இதுக்கு மேலே நான் இதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ ரெனே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்றமா சொல்லிட்டு சன்வே பார்த்து சொல்ல ஆமாம் சன்வே வந்து ஆமாம் எனக்குமே அப்ளை பண்ணணும் ஆசையாக இருந்துச்சுமா சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்போ ப்ராய்டன் வந்துட்டு ரெனேக்கு நீ எந்த ஒரு கெட்டதும் பண்ண நான் விடமாட்டேன்றமா சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் குழந்தைன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஜூலியா வந்துட்டு ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துருப்பா. அப்போ வந்து ஆக்சுவலாக சனேடா வந்து பாப்பா. சனேடாவும் ஜூலியா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க போல். ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழித்து சனேடா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூலியாவை வந்து தள்ள ஆரம்பிச்சிருவா, அதாவது லைக் தூரமாக போக ஆரம்பிச்சிருவா, அவளை ஒரு மாதிரி புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனாலே வந்துட்டு நம்மளோட ஜூலியாவுக்கு வந்து என்ன விஷயம்னே வந்து புரியாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஜூலியானால மற்றவங்களோட ட்ரீம் வச்சு அவங்களோட கலர் வந்து அவளால் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது ஜூலியா வந்து நம்மளோட சனேடாவோட கலரை பார்த்துட்டு அவளோட ட்ரீம் வந்து முதல்ல ஒஸ்ட்டாக இருந்துச்சு, பட் இப்போ வந்து அவளோட ட்ரீம் ஒரு மாதிரி பிரைட்டாக நல்லா தான் வந்துருக்கு. ஸோ என்ன விஷயம் எனக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பார்த்துட்ருப்பா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல ஐரோன் வந்துட்டு ஆமாம் நீங்கள் வந்து மேஜிக்கோட அமௌண்ட் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் வந்து சொல்கிறதா வந்து சொன்னீங்கன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு பட் கொஞ்சம் பொறுமையாக பேச பண்ணுறப்ப சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா ஐடன் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான். அப்போ ஃப்ளோரா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மெத்தட்ஸ் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி இருக்க மெத்தட்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் மேஜிக் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லியிருக்கீங்க, ஸோ அதனால் நான் வந்து உங்களை நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளோரா வந்து சொல்லுவாள். நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு உங்களோட மேஜிக் வந்து நான் எவால்வேட் பண்ணுவேன், பட் நாளிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுக்க போகிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ எல்லாருமே வந்து பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு இது ஒரு நார்மல் ட்ரக் தான், பட் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுக்கணும், இது வந்து உங்களோட மேஜிக் வந்து சப்ரஸ் பண்ணிடும், அதாவது லைக் எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம பசங்க வந்து 100% மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து 3% வந்து கம்ப்ரெஸ் பண்ணிடுமா. ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த 3%ல் இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண இவங்களோட மேஜிக் வந்து ஈவென்ச்சுவலி ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இவங்க இப்போ 3%லேருந்து 100%க்கு மாறினோடனே அந்த 100% வந்து ரொம்பவே அதிகமாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம ஹீரோட ரிசர்ச்சு. இதை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட ட்ரைனிங்கை நம்ம நாளிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாருமே ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லி அனுப்புகிறான். இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ராத்திரி வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஜீரோ ஆர்டர் கொடுத்த அந்த பாக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ் ரிங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எனர்ஜி வந்து எமிட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ வந்துட்டு
இப்போ வந்து அந்த மீட்டிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு நம்ம சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாமல் நல்ல வேலை நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், மொத்த இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட இன்விடேஷனை நான் அக்செப்ட் பண்ணுறேன் பிளாக் டவுனுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஹீரோ வந்து அவனோட விரலை வந்து போடுறான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து அப்படியே அந்த ட்ரீம் ரியலம் இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங் ரூம்குள்ளே வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த வெரோமோ உட்காந்துருப்பான், அந்த டெட்பூல் இருக்கான் இல்லையா விக்டர், அவனுமே வந்து உட்காந்துருக்கான். இவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்மரால்டா இல்லாதனால ஒரு சேர் வந்து காலியாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மற்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வந்து பார்ப்பான். அவங்களோட மூஞ்செலாம் ஒரு மாதிரி பிளாக்காக தான் வந்து இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான் ஒரு ஆளாக. அந்த இடத்துல விக்டர் இருப்பான், வெரோமோ இருப்பாங்க. இவங்களாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவான். அப்போ அந்த இடத்துல அந்த விக்டரும் அந்த வெரோமோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக அந்த விக்டர் வந்து வெரோமுக்கு ஒரு ஆர்மர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவான் போல். அதுதான் அந்த நைட் மாதிரி இவன் வந்து போட்டிருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இருப்பாங்க. அவங்களோட பேர் வென்ட்மின் போல். அவங்க வந்து யார்கிட்டையும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அந்த கருப்பாக ஒரு மூஞ்சி வச்ச ஒரு பொம்பளை அவங்க தான் அது. அவங்க வந்துட்டு எஸ்மரால்டா ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்கும்போது மிஸ் வென்ட்மின் உங்களுக்கு வந்து எஸ்மரால்டாக்கு என்னாச்சுன்னே தெரியாதான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது நம்மளோட நிக்கோலைன்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் ஆர்டர். அவன் வந்துட்டு எஸ்மரால்டா போயிட்டா, இதுக்கு மேலே வந்து வரமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அந்த வென்ட்மின் வந்து என்ன சொல்கிற நிக்கோலை, நீ என்ன தான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லி கேட்க அதுக்கு அந்த நிக்கோலை வந்து எனக்கு தெரிஞ்சதை விட ஜான்டாக்கு வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கும், மேபி அவர் தான் சாரனில் வேறு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கும், அவர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல நம்மளோட ஹீரோ கிட்ட வந்து அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கம்மியாக பேசினா தான் கரெக்டாக இருக்கும், எல்லாத்தையும் வந்து ஜீரோ ஆர்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லிடுவான். அப்போ வந்துட்டு எல்லாமே நிக்கோலை சொன்னதுபடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அங்கே கரெக்டாக வந்து ஜீரோ ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார். மற்றவங்களாம் ஜீரோ ஆர்டர் வந்துட்டாங்களான்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது லெஸ்லேன்னு ஒருத்தருமே வந்துட்டு ஜீரோ ஆர்டர் வந்துட்டாருன்னு சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அப்போது நம்மளோட ஜீரோ ஆர்டர் வந்துட்டு லெஸ்லே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நீங்கள் எல்லாருமே இந்த மீட்டிங்க்கு வந்ததில் ரொம்பவே சந்தோஷம், வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கான எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு எப்படி எஸ்மரால்டா செத்து போனால், அதுக்கப்புறம் அந்த குவாசிமாடோ 2 பேரும் எப்படி செத்து போனாங்கன்றதை அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஜான்டோ கிட்ட தான் வந்து கேள்விப்பட்டேன்ற மாதிரி சொல்கிறார். வந்து சொல்லும்போது நான் வந்து இதை நிக்கோலை கிட்ட தான் வந்து கேள்விப்பட்டேன், பட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லெஸ்லேன்ற அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, இந்த கதையெல்லாம் தான் வந்துட்டு அந்த ஜீரோ ஆர்டருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பான். இந்த இடத்துல அந்த ஒரு சில ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸுமே வந்து காட்டுறாங்க, அதாவது நிக்கோலை அதுக்கப்புறமா வென்ட்மின் இவங்கெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆர்டருக்கு அடியாளாக ஒருத்தன் வந்து இருப்பான் செட்டரல்னு சொல்லி, இவனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ஒரு சில பொசிஷன்ஸ் வந்து காலியாக தான் இருக்குது, மேபி உங்களுக்கு யாரா ரெக்கமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் தாராளமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது மற்றவங்களாம் ஜீரோ ஆர்டர் நீங்கள் எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஓகே தான், நாங்கள் வந்து உங்களோட டிசிஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சண்டைகள் வந்து வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ்குள்ளே இந்த நிக்கோலை இருக்கான் இல்லையா, இவனுக்கும் மற்ற ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ்க்கும் வந்து சண்டை வருது. இந்த நிக்கோலை வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான், இவனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல அவனை விட நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம ஹீரோ வந்து ஜீரோ ஆர்டர்கிட்டையுமே வந்து சொல்லியிருப்பான். ஸோ அதனால் நிக்கோலையோட வேலையை வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். பட் அதையும் தாண்டி நம்ம ஹீரோ வந்து நிறைய தெரிஞ்சதுனால அவன் கொஞ்சம் கோவப்படுவான். இந்த இடத்துல வந்துட்டு நிக்கோலை வந்துட்டு விக்டர் உன்னோட ரிசர்ச் லேபை 2 வாட்டி யாரும் வந்து அட்டாக் பண்ணாங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல அது வந்து என்னோட ஃபால்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்புறம் வெறுமும் அந்த இவன் இருக்கான் இல்லையா விக்டர், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட மீட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுக்கு வந்து வருது. இந்த இடத்துல அவங்களுமே ஒரு சில டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுவானுங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு ஜான்டோ உனக்கு எதனா தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ வந்து அமைதியாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு லேத்தபெக் பிரான்ச்சில் தான் நீயுமே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை சாரனில் இருக்க வேலையை எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் என்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியாதுன்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ஓ அப்படியா, ஆமாம் நீ சாரனில் ரொம்ப பிஸியாக இருக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த நிக்கோலை வந்து ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்குமே ஒரு அசம்ஷன் வந்து இருக்குது, அதாவது இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, அவளோட பேர் கேசி செல்மோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல கேசியோட பேர் வந்து மாட்டி விட்டுறான். ஏன்னா கேசி தான் வந்து இந்த இடத்துல நம்மளோட ஆர்கனைசேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கா. சாரனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பருமே வந்து ரீசெண்டாக இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அவள் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மற்றவங்களாம் வந்துட்டு நிக்கோலை கொடுத்த இன்ஃபர்மேஷனில் இது வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய டீட்டெயில் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா
ஆனால் மற்றவங்களுக்கு நிக்கோலை மேலே ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. அப்போ நிக்கோலைக்குமே ஒரு மாதிரி பொறாமையாயிருது, ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக நம்ம வந்து அவளை கொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா பிளாக் டவுனுக்கு நடுவில் யார் வந்தாலும் சரி அவங்கள நம்ம கொல்லணும், இதுதான் வழக்கன்றமா சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து பேசும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, நான் வந்து 0 ஆர்டரோட ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ வந்துட்டு அவர் இன்றைக்கி பேசினதெல்லாம் முடிஞ்சு நம்ம இன்னையோட மீட்டிங் எங்கேயே முடிச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட 0 ஆர்டர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து இங்கேருந்து கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்புவாங்க. அப்போ வந்துட்டு ஜான்டோ நீ மட்டும் இங்கே இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு 0 ஆர்டர் வந்து சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆன மாதிரி காட்டுறாங்க. நிக்கோலே ஒரு மாதிரி வெறுப்பாயிருவான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஓகே எனக்கு புரிஞ்சுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுவான். இப்போ எல்லாருமே போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோட்ட வந்து 0 ஆர்டர் இன்னைக்கான மீட்டிங் எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, பேட்லாம் இல்லை, பட் உங்களுக்கு வந்து நான் எதனா பண்ணுமான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது எப்பயும் போல் நீ ஸ்டிஃபாக தான் இருக்க, நான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு, என்னன்னா நீ சாரனில் இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாக வந்து கொடுக்கணும், எனக்கு ஒரு பர்சனை வந்து தேடணும், அதை நீ பண்ணுவியான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோ யாருன்னு சொல்லி கேட்கும்போது the one blessed with fateன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு blessed with fate அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து யோசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக யார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பான். அப்போ அவர் வந்துட்டு எனக்கு ஒழுங்காக வந்து தெரியல, பட் அவள் வந்து ஒரு பொண்ணு தான், அதுவும் இல்லாமல் அவகிட்ட வந்து மற்றவங்ககிட்ட என்ன இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும், யாருன்னா அவங்களுக்கு மைண்டில் வராங்களான்னு சொல்லி 0 ஆர்டர் வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோக்கு கிளியராகவே மைண்டில் நம்மளோட ரெனை தான் வந்து ஞாபகம் வரான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு இல்லை எனக்கு யாரையும் தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு 0 ஆர்டர் வந்துட்டு ஓ அப்படியா, சரி ஓகே நீ வந்து பார்த்தனா வந்து எனக்கு சொல்லுப்பா, சரி ஓகே இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நீ போகலான்ற மாதிரி சொல்லிட்டு 0 ஆர்டர் வந்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே ஓகே நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிறான். இப்போ அந்த 0 ஆர்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து செட்டாடல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட அடியால் வந்து கூப்பிட்றாரு. அப்போ அந்த செட்டாடல் வந்து சொல்லுங்கள் 0 ஆர்டர்மா சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து நீ ஒரு இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அந்த இடம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது வந்து ஆரட்டோட மவுண்டைன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ வந்து போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த செட்டர்மே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த ஆரட் மவுண்டைன் ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் ஃபஸ்ட் டைமாக ட்ரெயினில் நடந்திருக்கும் இல்லையா, அதாவது இந்த ஒரிஜினலான ஜான்டோ செத்து போயிருப்போம் இல்லையா, அந்த இடம் தான். இப்போ அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி நம்மளோட நிக்கோலோட ஆஃபீஸ் தான் வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த நிக்கோலை வந்து இந்த ஜான்டோனால தான் எல்லாமே, அவனுக்கு எப்படி எனக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு என்ன தான் நடந்துச்சு, நான் வந்து அவனை ரொம்பவுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நான் வந்து அந்த லிபரேட்டர்ஸை நம்பி இருந்துருக்கக்கூடாது, இதே மாதிரி மிஸ்டேக் நான் திருப்பி பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர கோவத்தோடு உட்காந்துட்டு அடுத்த வாட்டி நான் அவனை கரெக்டாக கொல்லுவேன் ஜான்டோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த ட்ரெயின் அட்டாக்ல ஜான்டோவை கொல்றதுக்காக டெரரிஸ்ட்டில் வந்திருப்பான் இல்லையா, அது இந்த நாயோட வேலை தான், இவன் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இவன் நினச்ச மாதிரி ஜான்டோ செத்து போயிருப்பான். பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து வந்திருப்பான். அதனால் இவனுக்கு வந்து ஜான்டோ இருக்கானா இல்லையானே வந்து தெரியாது. இப்போ வந்து அப்படியே சீனை சேஞ்ச் பண்ணி அரட்டோட மவுண்டைன் ரேஞ்சை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த செட்டடல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து வந்துடுறான். அங்கே வந்து ஒரு பெரிய கேவ் மாதிரி இருக்குது. அங்கே உள்ளே போயிட்டு ஓ இங்கே தான் அவன் வந்தானா, இந்த இடத்துல தவழ்ந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கடைசி நிமிஷம் யாருக்குமே வரக்கூடாது ஜான்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எலும்பு கூடுக்கு முன்னாடி இந்த செட்டரில் வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம ஜேம்ஸ் மொரியார்ட்டின்ற ஒரு கேரக்டர் எப்படி உருவாச்சு, அதுவும் இல்லாமல் அதோட ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே வரப்போகிற எபிசோட்ஸ் ரொம்பவுமே தரமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் தான், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோட உங்களை நான் திருப்பி வந்து மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.